ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ செம சூப்பராக நம்ம கடையில் எங்கேயுமே கிடைக்காத ஒரு ஸ்வீட் ஒன்று பார்க்கலாமா? என்ன தெரியுங்களா? அதுதான் பொரி அல்வா நான் செய்ய போகிறேன். ஏன்னா நம்ம எவ்வளவோ அடையார் ஆனந்த பவன் எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் பாருங்கள், இந்த அல்வாலாம் கிடைக்காது. ஆனால் விதவிதமாக அல்வா இருக்கும், ஆனால் இதெல்லாம் கிடைக்காது. இது நம்ம வீட்டில் மட்டும்தான் செய்ய முடியும். அது எப்படி செய்யலாம் இப்போ பார்க்கலாமா? இப்போ நீங்கள் தேவையான அளவு பொரி எடுத்துக்கங்க. பொரி எடுத்து நல்லா பிழிஞ்சு வச்சு அதை ஒரு மிக்சிங் பவுல் போட்டு அரைச்சி வச்சுங்க. ஒரு பவுலில் நம்ம ஒரு பேன் வச்சுக்கோங்க, ஒரு நெய் ஊற்றிக்குங்க. இதில் நம்ம பாதாமும் முந்திரியும் மட்டும் நான் ஆட் பண்ணி நான் வறுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பொரிக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டுங்க. நான் வெல்லம் போடுவாங்க, நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். நீ இதுக்கு பாகுப்பதெல்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அது மெல்ட் ஆகிற வரைக்கும் ரெடி பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதிக்கிச்ச உடனே ஏலக்காய் தூள் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அதை வடிகட்டிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏலக்காய்லாம் திப்பியாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் வடிகட்டிடுங்க. அதுக்கப்புறம் அதே இதில் நாட்டு சர்க்கரையிலே அந்த பொரி நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சம் மேலோட நெய் கொஞ்சம் விட்டுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அது பிறகு நல்லா கட்டி ஆகிற டைம் நல்லா அல்வா இதில் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பாதாமை போட்டு அப்படியே கிண்டிட்டு அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செம சூப்பரான அல்வா ரெடி. நம்மளும் சாப்பிட்லாம், குழந்தையும் சாப்பிட்லாம். அல்வா ரெடி.